இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தந்தூரி சிக்கன். இதோ இதுக்குள்ளதான் நம்மளோட சிக்கன் இருக்கு. இது ரொம்ப ஈஸி தான். வெறும் தந்தூரி சிக்கன் மசாலா தான் போட்டிருக்கோம். எங்கள் அம்மா இதை நேற்று மசாலாலாம் தடவி வச்சுட்டாங்க. என்ன தடவினாங்கன்னா தயிர், சிக்கன் தந்தூரி மசாலா, உப்பு, லெமன், மஞ்சப்பொடி. மசாலாவை தடவி நேற்று ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. இன்னைக்கு சமைச்சா போதும். தந்தூரி சிக்கன் ஈஸியாக ரெடி ஆயிரும். எண்ணெய் ஊற்றிட்டோம். தட்டை அப்படியே தூக்கிட்டேவா. இதை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது. ஆனால் சமைக்காமல் இதை சாப்பிட முடியாது. நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதை அப்பப்போ நம்ம திருப்பி போட்டுட்டே இருக்கணும். அது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதை விட ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து இந்த மசாலா தடவுனதை வந்து குக்கரில் வச்சுட்டு இது வந்து ரொம்ப வேகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கனால ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணியெல்லாம் அதுலேருந்தே இந்த சிக்கன்லேருந்தே வரும். ஸோ அதை அது மேனேஜ் பண்ணிக்கும். ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். எதுக்குமா நீ வெள்ளரிக்காவை இது பண்ணிட்டு இருக்க சிக்கன் சாப்பிடும்போது? ஆயிலில் பொரிக்கிறதுலாம் 0 ஃபைபர் ப்ளஸ் வெள்ளரிக்காய் சேர்த்தோம்னா அது கொஞ்சம் ஃபைபர் இருக்கும். அதனால தான். இப்போ நம்ம இதை நல்லா துவைச்சி விட்டோம்னா இதை ரவுண்டாக வெட்டிடலாம். மீன் வந்து பொரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சிக்கன் தந்தூரி இதே தந்தூரி மாதிரி தான் பொரிஞ்சிருக்கு. அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுருவோம். தந்தூரி சார் பொரிஞ்சாச்சு. இப்போ அவரை தட்டில் இறக்கிடுவோம். அது இப்போ பாருங்க, ஈஸியாக சீக்கிரமாக சமைக்கிறது. சூடா இருக்கு. இது எண்ணெயில் போட்டு பொரிப்போமா? தரல. இது ஆல்ரெடி வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே மசாலாவை அப்படியே ஊற்ற போகிறோம். ஆல்ரெடி இருந்தால் மசாலா பொரிக்குது கையில். பொரிக்குதுமா, கையில் பொரிஞ்சிருச்சு. இது கொஞ்ச நேரத்துலையும் ஆயிடும். இப்போ நம்ம இந்த லெமனை வெட்ட போகிறோம். பார்த்து கை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லெமன் கிடச்சிருக்கு. முடி மாதிரியே லெமன். வீடியோவில் ஏதாவது கார்ட்டூன்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும் லெமன். அதை வெட்டிட்டேன், எனக்கு இப்படி வந்துருக்கு. தந்தூரி சிக்கனை எங்கள் வீட்டில் வந்து ப்ளெயினாக சாப்பிட்டா பிடிக்காது. அது கூட ஒரு க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி ரெண்டும் சேர்த்து எடுத்துருக்கேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ், 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு தயிர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பரான க்ரீன் சட்னி ரெடி. இதோட அந்த தந்தூரி சிக்கனை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். க்ரீன் சட்னியும் வெள்ளரிக்காவும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் சார் ரெடி. இது வந்து ஃபுல்லாக ஆயிலில் ஃப்ரை பண்ணுது. இது வந்து குக்கரில் வேக வச்சது. இதோட சாதம் நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு பார்ப்போம். ஆயிலில் வந்தது நல்லா இருக்கா, குக்கரில் இருக்கிறது நல்லா இருக்கா? குக்கரில் இருந்தால் தானே நல்லா இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த தந்தூரியை சட்னியோட சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆனியன்,
குக்கும்பரோட சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க போறீங்க? கடைக்கு போகிறோம். பாய். எங்க போறீங்க? எங்க போறீங்க? பாய். கடைக்கு போகிறோம். பாய். கடைக்கு போகிறோம்.